ஹாய் நண்பர்களே, வணக்கம். இப்போ நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா டியூட்டி கிளம்பிட்டோம். மணி 9:30 மணி ஆகிடுச்சு. எப்பவும் போல் நம்ம கோடவுன் கிட்ட வந்துட்டோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வண்டியில் இப்போ லோடு ஏற்றியாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக ஏறி இருக்கு. அப்படியே எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். சும்மா நம்ம இப்போ வண்டியில் இறக்க போகிறோம். இந்த இறக்குற இடத்துல பாருங்கள் எப்படி அடிக்குது வெயில். சும்மா அப்படியே இந்த வெளிச்சம் மாதிரி குண்டு பல்பு போட்டால் எரியுமா அந்த மாதிரி வெளிச்சம் அடிக்குது பாருங்கள். எப்படி நம்ம உள்ளே போயிட்டு ஒரு வண்டி ஒன்று தள்ளிக்கிட்டு வந்து அந்த வண்டியில் தான் நம்ம இந்த ட்ரையை இறக்கி, வண்டியில் இருக்கிற ட்ரையை இறக்கி அந்த வண்டியில் அடுக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை உள்ளே தள்ளிக்கிட்டு போனோம். உள்ளே தள்ளிக்கிட்டு போய் அவங்களுக்கு எடை போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த லோடுக்கு நான் காசு வாங்கிக்கிறேன். காசு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னால் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோவில் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த காய்கறி லோடு பார்த்திங்கனாக்கா நம்ம காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு ஒரு 2-3 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். வண்டிக்கு நமக்கு எல்லாத்துக்கும் டோட்டலாக சேர்த்து இந்த மாதிரி இறக்கி ஏற்றுறது எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டலாக 1500 நமக்கு கொடுக்குறாங்க. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நமக்கு ஒரு 2 மணிக்கு முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். 2 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். இதிலே நமக்கு வண்டி பெட்ரோலு, நம்ம கூலி, வண்டிக்கு கூலி எல்லாமே இதிலே அடங்கிடும். அதுக்கு மேற்பட்டு நான் போர்ட்டலில் ஓட்டுறேன். இது நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதுலேயும் ஒரு முறை நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். நிறைய பேர் அப்பப்போ கேட்குறீங்க, எவ்வளோ காசு எவ்வளோன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதனால தான் சொன்னேன். இந்த டியூட்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போர்ட்டரில் டியூட்டி எடுத்து ஓட்டுவோம். அது போர்ட்டரில் ஓட்டுறது நம்ம டெய்லி ஓட்ட முடியாது. நம்ம டைமை பொறுத்து நம்ம இந்த வண்டியை ஓட்டிட்டு இந்த லோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் ஓட்டுவோம், இல்லைனா இல்லை. அப்படி தான் நான் போர்ட்டரில் டியூட்டி ஓட்டினா கூட உங்களுக்கு நான் அதை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்காதீங்க, பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் மணி 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. 12 ஆகிடுச்சு டைமு. சரியான வெயில். எப்படி வெயில் அடிக்குது நீங்களே பாருங்கள். கொஞ்சமான வெயில் கிடையாது. நம்ம நுங்கம்பாக்கம் மெயின் ரோடில் தான் இருக்கோம். இப்போ போயிட்டு அண்ணா சாலை, அண்ணா மேம்பாலத்துக்கிட்ட போய் ஜாயிண்ட் ஆக போகிறோம். மணி 12:30 மணி ஆகுது. எந்த மாதிரி வெயில் அடிக்குது நீங்களே பாருங்கள். சரியான வெயில். கொஞ்சமான வெயில் கிடையாது. செம்ம வெயில் அடிச்சுட்ருக்கு. அப்பா, வெயிலுங்கிறதுனால தான் கொஞ்சம் நமக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் டைமில் எல்லோரும் கொஞ்சம் கம்மியாக தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால தான் நினைக்கிறேன். நம்ம வண்டிக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். அந்த ஃபேன் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே லைட்டாக காற்று ஓடுது. அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு பின்னாடி ஒரு ஃபேன் இருக்குது பாருங்கள். இதை தான் சொன்ன உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கன்னு. இந்த ஃபேன் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக காற்று அனலை வெளியே தள்ளுது. அதனால் கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும், என்னுடைய சட்டையெல்லாம் நனைஞ்சு போயிருக்கோம் வேர்வையில். அந்த அளவுக்கு தான் வெயில் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அண்ணா சாலையில் தான் இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா மணி 12:30 மணி ஆகுது. இந்த வெயிலுமே இருந்தாலும் இப்போ எந்த அளவுக்கு கூட்டம் இருக்காங்க நீங்களே பாருங்கள். எப்படி போகுது பாருங்கள். அண்ணா சாலை வந்த உடனே எந்த அளவுக்கு க்ரௌட் அதிகமாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கு. வெயிலாக இருந்தாலும் ஜனங்கள் குறைவதில்லை.
செருப்பு இல்லாமலாம் கீழே காலை வைக்க முடியாதுங்க. ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. செருப்பு இருப்பு இல்லாமல் வந்துடாதீங்க ரோட்டுக்கு. வெயிலில் வரவங்கெல்லாம் வந்து வெயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க. டிரைவர்கள் எல்லாருமே வந்து நிறைய பச்சை தண்ணி குடிங்க. வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக பச்சை தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வெயிலை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதை தவிர்த்து சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா மோர், தயிர், கீரை வகைகள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நிறைய வெயிலில் சிக்கன் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப குறைச்சிக்கோங்க. மெயினாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறதையும் பண்ணவே பண்ணாதீங்க. குறைச்சிக்கணும்னு சொல்ல மாட்டேன், சுத்தமாக பண்ணாதீங்க, பிடிக்காதீங்க. வெயில் முன்னாடி அடிக்கிறது வந்து நம்ம டீப் லைட் மாதிரி அடிக்கிறது. இந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து மணி ஒரு 11, 11:30 இந்த மாதிரி டைமில் வந்து டெய்லி வருவோம். இப்போ வந்து ஒரு 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த மாதிரி மணி 12:30, 1 மணி கூட ஆகி போகுது சில டைமில். ஏன்னு கேட்டால் கொஞ்சம் நமக்கு லோடு ஏற்றுறதே லேட்டாக ஏற்றுறாங்கன்னு தான் சொல்லணும். அதனால் வந்து லேட்டாக ஆகி போகுது. இல்லைன்னா இந்த டைமுக்குலாம் நம்ம வந்து ஒரு 2-3 இடம் முடிச்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடம் தான் முடிச்சிருக்கேன். நமக்கு டோட்டலாகவே வந்து ஒரு 6 இடம் இருக்குது. ரோடு காலியாக இருந்தாலுமே வந்து ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டேங்கிறாங்க, ஸ்லோவாக தான் போகிறாங்க. என்ன காரணம்? மாம்பழம் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு சீசனு. சைடில் மாம்பழம்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த வெயிலில் வந்து நம்ம ஆட்டோ ஓட்டக்கூடிய டிரைவர்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக வாட்டர் பாட்டிலில் 2-3 வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ எடுத்து குடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீர் சத்து வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து அப்புறம் குடிச்சிக்கலாம்னு ஓட்டாதீங்க. கண்டிப்பாக 2-3 பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க வெயிலை சமாளிக்கிறதுக்கு. அது தவிர வாட்டர் மிலான் இந்த மாதிரி பழம்லாம் வாங்கி சாப்பிடுங்க. மோர் குடிங்க. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாசா சிக்னல் கிட்ட வந்துட்டேன். இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய சிக்னல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பென்சர் பிளாசா சிக்னல் தான் நினைக்கிறேன். அதே தான் நினைக்கிறது, இந்த ஸ்பென்சர் பிளாசா சிக்னல் தான். அதில் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் போக வேண்டியது இருக்குது. நான் வந்து அங்கே எங்கே டெலிவரி கொடுக்குறது தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக காட்டுறதில்லை வீடியோவில். சரி, அது வந்து காட்டக்கூடாதுங்கிறதுனால தான் நான் வந்து ஏற்றுறது இறக்குறது இந்த மாதிரி இடத்த மட்டும்தான் காட்டுவேன். மீதியெல்லாம் வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து வீடியோவில் எடுத்து காட்டுறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை காட்டக்கூடாதுன்றதுனால நான் காட்டுறதில்லை. ஸ்பென்சர் பிளாசா எனக்கு முன்னாடி தெரியும், உங்களுக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள். ஸ்பென்சர் பிளாசா சிக்னல் தான் இது. இந்த சிக்னலுமே ரொம்ப வந்து ஒரு பிஸியான சிக்னல் தான். கிட்டத்தட்ட சிக்னல் போட்டாக்கா ஒரு 3-4 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம லெஃப்ட் திரும்ப போகிறோம். ஓகே,
போச்சு. சிக்னல் போட்டிருக்காங்க, இருந்தாலும் வந்து நம்ம லெஃப்ட்டில் தானே போக போகிறோம். அதனால் நமக்கு கேப் கிடைச்சா போயிடலாம் லெஃப்ட்டில். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போகிறவங்களுக்கு தான் சிக்னலு. லெஃப்ட்டில் நமக்கு இடம் கிடைச்சா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சிக்னல் போட்டுட்டாங்க. நம்மளே தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம ஒரே கண்டென்ட்டாக தான் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். எனக்கே போர் அடிச்சிடுது. சரி, வேறு வழி இல்லாமல் தான் போட்டுட்ருக்கேன். பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள், திட்டாதீங்க. நேற்றுக்கு வந்து சண்டே நான் வீடியோ போடல. இனிமேல் வந்து டெய்லி தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள்.